இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தீப்பிடித்த தனியார் பேருந்தில் இருந்து பயணிகள் அவசரமாக இறங்கி உயிர் தப்பினர். பரபரப்பான அந்த காட்சியை நாம் முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். வணக்கம் சுந்தர், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. சிவகங்கையில பாத்தீங்கன்னா தனியார் பேருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேம்பாலத்துல என்ஜின்ல திடீர்னு தீப்பற்றி நிலையில ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டதை அடுத்து பேருந்தை நிறுத்தி பயணிகள் இறக்கி விட்டதால பயணிகள் அலறி எடுத்து ஓடுறதால பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டதால இப்ப இச்சம்பவம் பாத்தீங்கன்னா பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது. சிவகங்கையை சேர்ந்தவர் தாங்க ஸ்ரீதசன். இவருக்கு சொந்தமான பேருந்து பாத்தீங்கன்னா மதுரை, சிவகங்கை, காளையார்கோவில், மரமாலம் வழியா பாத்தீங்கன்னா இளையாங்குடி வரைக்கும் தினசரி சேவை வழங்கிட்டு இருக்காங்க. இந்த பேருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முத்துக்குமார் என்கிற ஓட்டுநரும் பாலக முருகன் என்கிற நடத்துனரும் இயக்கி வந்த நிலையில வழக்கம் போல இளையாங்குடியிலிருந்து மரமங்கலம் வழியா சிவகங்கை வந்துட்டு இருக்கு. சிவகங்கை அருகே இருக்கிற பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற மேம்பாலம் இருக்கு. அந்த மேம்பாலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுமார் 50 பயணிகளுடன் திரும்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே என்ஜின்ல அதிக வெப்பம் காரணமா திடீர்னு தீப்பட்டு இருக்கு. இதனை கண்ட ஓட்டுநர் முத்துக்குமார் பாத்தீங்கன்னா உடனடியாக பாலத்தோட ஓரத்திலேயே வண்டியை நிப்பாட்டிட்டு பயணிகளை உடனடியாக இறங்க சொல்லியிருக்காரு. இதனை கண்ட வழியாக வந்த பொதுமக்கள் பாத்தீங்கன்னா தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கவே தீயணைப்புத்துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை அணைச்சாங்க. இந்த நிலையில இந்த விபத்தை காண அப்பகுதியில் மக்கள் கூடியதால அதே இடத்துல 2 சக்கர வாகனங்கள் பாத்தீங்கன்னா மோதி விபத்துக்குள்ளாயிருது. 2 காயமடைஞ்சிட்டாங்க. அவங்கள உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமா அவங்க வந்து மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுங்க. பேருந்துல திடீர்னு தீப்பற்றி இருந்ததும் பயணிகள் அலறி எடுத்து ஓடுனாங்க. ஓட்டுநரும் நடத்துனரும் சாமர்த்தியமாக பயணிகளை இறக்கி காப்பாற்றியது விபத்தை வந்து காண பொதுமக்கள் கொடுத்ததால அப்பகுதியில மேலும் விபத்து ஏற்பட்டு 2 காயமடைந்த சம்பவம் பெருபரப்பு ஏற்படுத்திருக்கு. அதிகாலை என்பதால, அதாவது என்ன, காலையில ஸ்கூலு, காலேஜஸ், வேலைக்கு போற கூட்டத்தால பஸ்ல கொஞ்சம் கூட்டமும் அதிகமா இருந்துச்சு. இந்த நேரத்துல பெரும் விபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. நன்றி சுந்தர், உங்களுடைய கள விவரங்களுக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.